எனவே இந்த சமூக வலைத்தளங்களை எங்களுடைய சமூகம் பயன்படுத்துகின்ற விதம் மீள் சுழற்சிக்கும் எங்களை நாங்களே பரிசீலனை செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கு இலங்கையில் ஒரு முஸ்லிமுடைய தவறு அவர் சொந்த தவறாக பார்க்கப்படாமல் இந்த சமூகத்தின் இந்த தீனின் தவறாக நோக்கப்படும் பல்லின சமூகத்துக்கு மத்தியில் வாழ்கிறோம். எனவே அந்த பொறுப்போடு இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. எங்களோட முன்னோர்கள் இலங்கையில் மிக கவனமாக இதை கையாண்டிருக்கிறாங்க. ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்னாடியே இந்த சமூகத்தை அழகுபடுத்தி காட்டணும்னு நினைச்சாங்க. நாங்கள் அது தொடர்பாக தீவிரமாக யோசிக்க துவங்கினது இப்போ 21க்கு பின்னாடி தான் சமூகத்தை அழகுபடுத்தி காட்டணும்னு நினைச்சது. இலங்கையில் முகமது இஸ்மாயில் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார். அவர் கண்டீர குளோக் டவர் அதாவது முகமது இஸ்மாயில் என்பவர் பிரித்தானிய கார் கம்பெனி ஒன்றை ஏகபோக இறக்குமதியாளர், பெரும் செல்வந்தர். இவருடைய மகன் ஒரு மண் சரிவில் மௌத்தாகிட்டார். இப்போ மகண்ட பேரில் என்ன பண்ணணும்? ஒரு நிரந்தர தர்மம் ஒன்று செய்யணும் என்று நினைக்கிறார். இன்றைக்கு குளோக் டவர் பெரிய ஒரு விஷயமா இல்லாமல் இருக்கலாம், அன்றைக்கு குளோக் டவர் பெரிய ஒரு தேவை. அந்த நேரத்தில் அவர் இந்த தர்மத்தை பள்ளியோடு சுருக்கி விடாமல், எங்கடாக்கள் பள்ளிக்கு தர்மம் செய்யறது பெருசா பார்க்குறாங்க, முக்கியமான ஒரு விஷயம். அதே நேரம் முஸ்லீம் பாடசாலையில் முஸ்லீம் பெண்கள் ஒரு பாதுகாப்பான முறையில் டொய்லெட் போறதுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு டொய்லெட் இல்லாமல் இருக்கும், அதுக்கு செலவழிக்கிறதுக்கு யாரும் இல்லாமல் இருப்பாங்க. எங்களோட முன்னோர்கள் கண்டியில் குளோக் டவர் ஒன்று அடிக்கிறதுக்கு முகமது இஸ்மாயில் ரெடி ஆகிறார். அதை செஞ்சார். அதை செஞ்சு இன்று வரைக்கும் அது பேர் இருக்குது. கண்ணியமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, பிரச்சனைக்கு முன்னாடியே இந்த சமூகத்தின் அழகுகளை அடுத்த சமூகத்துக்கு காட்டினாங்க. இன்றைக்கு என்னென்றால் பிரச்சனை ஒன்று வந்ததுக்கு பிறகு எங்களை பற்றி நல்லா அழுத போகிறது, பள்ளிக்குள்ள கொண்டு வந்து எல்லா சிறுக்கையும் செய்ய தோங்குறது. இது சக்சஸ் ஆகாது, இது வெற்றி அளிக்காது. ஏனென்றால் இதில் இஹ்லாஸ் இல்லை, இதில் பயம்தான் இருக்குது, இதில் உள தூய்மை இல்லை, இதில் ஒரு யதார்த்தம் இல்லை. எனவே கண்ணியமிகு சகோதரர்களே, நாங்கள் சமூக வலைத்தளங்களை சூட்டுக்கு பயன்படுத்தாமல் நிச்சயமாக பல தொழுகையாளிகள், பல நோன்பாளிகள், அல்லாவை பயந்து நடக்கக்கூடிய பலர் அல்லாவிடத்தில் தோற்று போகின்ற இடமாக நாளை மறுமையில் சமூக வலைத்தள பாவனை இருக்கும். சாதாரண பாவம் அல்ல, இந்த சமூகத்தையும் தீனையும் குறையாக பார்க்கக்கூடிய குற்றவாளிகளாக நிறுத்தப்படுவார்கள். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். அதே போன்று எங்கட முன்னோர்கள் சமூக வலைத்தளம் வந்த பிறகுதான் இலங்கையில் அவ்வளோ ஃபித்னா, அதாவது ஒரு கொள்கை கூட்டை உருவாக்குவது என்பது அசாத்தியம். எல்லோரும் பல சிந்தனைகள், பல புரிதல்கள், பல அறிவாற்றல்கள் சாத்தியப்படாது. ஆனால் குறைந்தபட்சம் ஒரு சந்தர்ப்ப கூட்டாவது பல்லின சமூகத்தில் வாழ்ற மக்கள்கிட்ட இருக்கணும். இது பொதுவான ஒரு பிரச்சனை, எல்லோரும் சேர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு நிலைமை. அந்த நிலைமையில் ஒரு சந்தர்ப்ப கூட்டாவது தேவை. அது கூட இல்லாத ஒரு சமூகமாக மாறியதற்கு அடிப்படை காரணி சமூக வலைத்தளங்களை தவறாக பயன்படுத்தியது. சேர்ந்து வர்ற மாதிரி இருக்க ஒரு டீம் சேர்ந்து சமூக வலைத்தளங்களை பிரச்சனையை வேற ஒரு கோணத்துக்கு எடுத்துக்கு போவாங்க. இலங்கையில் 1945 சவுதியில் பெரிய ஒரு பஞ்சம் ஏற்படுது. சவுதிக்கு ஹெல்ப் பண்ணின இலங்கை முஸ்லீம்கள் ஒரு அணியாக எப்படி கட்டுக்கோப்பாக இலங்கையில் வாழ்ந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. எந்த சமூக வலைத்தளங்களும் இல்லாத காலத்தில் டாக்டர் கலீல் தலைமையில் மக்கா மதீனா பஞ்ச நிவாரண கமிட்டி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு நிவாரண நிதி 87 ஊர்களில் இருந்து, 1-2 அல்ல, 87 ஊர்களில் இருந்து 71,832 ரூபா 81% சேர்க்கப்படுது. அது அந்த நேரத்தில் சவுதி அரேபியாவுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இன்றைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் இப்படி ஒரு கூட்டு முயற்சியை செய்ய முடியுமா? யார் வழி நடத்துறது? இந்த சமூகத்தை வழி நடத்துகின்றவர்கள் யார்? அரசியல்வாதியும் கிடையாது, ஆன்மீகவாதியும் கிடையாது, புத்திஜீவிகளும் கிடையாது, யூடியூபர்ஸும் ஃபேஸ்புக் பாவனையாளர்களுமே சமூகத்தை வழிநடத்தக்கூடிய சூழல், எதிலையும் ஒன்றுபட முடியாத ஒரு சூழல்.
ஒரு சந்தர்ப்ப கூட்டாவது வர முடியாத ஒரு சூழல். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். மிக கவனமாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக எழுத்துக்கள், பேச்சுக்கள், அறிவுகள், புரிதல்கள் எல்லாமே அமானிதம் என்கிற பொறுப்போடு ஒரு பக்கத்தில் எங்களுடைய பிள்ளைகளை முறையாக கையாள வேண்டிய ஒரு அமானிதம் பொறுப்பு இருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் ஒரு கூட்டு முயற்சி, இந்த சமூகமாக இந்த சமூக வலைத்தளங்களை பொறுப்போடும் அமானிதமாகவும் கையளிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது. ஒரு செய்தியை பாருங்க, இறுதியான ஒரு செய்தி முஸ்லிமிலே வருகிறது. அல்லாஹ்வுடைய ஒரு அற்புதமான ஒரு செய்தி. இதற்கும் இந்த ஹதீதுக்கும் இப்போ உள்ள சோசியல் மீடியா என்கிற சமூக பாவனையாளர்களும் எவ்வளவு தூரமா நிற்கிறாங்க என்கிறதுக்கு ஒரு அடையாளம். ஹைபர் யுத்தம் முடிந்து அல்லாஹ்வுடைய தூதர் வாராங்க. என் நினைவு சரியாக இருந்தால் சஃபியா நாயகி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியோட வாராங்க. சஹாபாக்கள் நிறைய பேர் முன்னாடி போறாங்க, பின்னாடி அல்லாஹ்வுடைய தூதரும் மனைவியும். வருகிற நேரத்தில் ஒட்டகம் சறுக்கி கீழே விழுந்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் மனைவியும் கீழே விழுகிறாங்க. பாலைவன பூமி, ஒரு சத்தம் கேட்டிருக்கும். இந்த ஹதீதை அறிவித்த நபித்தோழர் சொல்கிறார், அந்த படையில் யாரும் ரசூலுல்லாவையும் மனைவியையும் திரும்பி பார்க்கவில்லை அப்படிங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், யாரும் திரும்பி பார்க்கவில்லை. விழுந்திருப்பாங்க, அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், ஆடைகள் விலகி இருக்கலாம், பார்க்கிற பொழுது ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தலாம். யாரும் விழுந்தவுடன் திரும்பி பார்க்கவில்லை அப்படிங்கிறாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாத்தை கற்றுக் கொடுத்த சஹாபாக்கள். இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் ஒரு முஸ்லிம் விழுந்து விட்டால், அது எதிரியாக இருக்கலாம், மாற்று கட்சியாளராக இருக்கலாம், மாற்று ஜமாத்தாக இருக்கலாம், எவ்வளவு கேவலமாக நடக்கிறோம் சகோதரர்களே. சஹாபாக்கள் குர்ஆனையும் ஹதீதையும் ஏற்றுக்கொண்டவர்கள் எந்த இடத்தில் நின்றிருக்கிறார்கள், அதே குர்ஆனையும் ஹதீதையும் படித்த நாம் எந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இரண்டுக்கும் இடையிலான இடைவெளி மிக தூரமாக இருக்கிறது. எங்களை நாங்களே சுய மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தொழுகை, நோன்பு, ஜகாத்தை இபாதத்தாக பார்க்கிற அதே நேரம் சமூக வலைத்தள பாவனையையும் ஒரு வணக்கமாக பார்க்கக்கூடிய மனோநிலையை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அக்கூலு கோலி ஹதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.